ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா One UI 6 நமக்கு வந்து சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 4. ஸோ இந்த டிவைஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப ஒரு லாங் டிலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா வாட்ச் 4க்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட வாட்ச் 4 கிளாசிக் LT அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா One UI 6 அப்டேட் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய கண்ட்ரியில் வந்து ரோல் அவுட் ஆகும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரெகுலராக வந்து பார்த்தா அப்டேட் செக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நமக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஃபைனல் அப்டேட் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு லாங் டிலே அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் நமக்கு அப்டேட் வந்து எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. பட் இந்த இயர் நமக்கு மொத்தமாக வந்து இப்போ டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம One UI 7 வந்து பார்த்து மொபைலுக்கு அந்த அப்டேட் லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு One UI 6 வந்து பார்த்தா வாட்சுக்கு அது வந்து இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக 2 மாதம் கழிஞ்சு வந்து பார்த்தா எப்படியோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் LTE 46mm. நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் எப்படி பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட வேரபிள் ஆப்பில் போய் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தா கரெக்டாக அப்டேட் ஆகவே இல்லை. ஃபெயில்டு தான் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸில் வந்து பார்த்தா ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க. அந்த ஹாட்ஸ்பாட் வந்து வாட்ச் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க வைஃபை மூலமாக. ஒன்ஸ் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்குள்ளே வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கிங் ஃபார் அப்டேட் அப்படின்னு சொல்லி காட்டுட்டு நமக்கு அந்த அப்டேட் வந்து காட்டும். அந்த அப்டேட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. இந்த அப்டேட் நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடியுது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு One UI 6 வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஃபுட்டேஜோட குவாலிட்டி பெருசாக இருக்காது. நான் ஆக்சுவலாக வந்து 11 மணி இருக்கு தூங்கிட்டேன். திரும்பி எதுக்கு சும்மா செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் செக் பண்ணி பார்த்து திடீர்னு அப்டேட் ஆயிருச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தா கொஞ்சம் சூட் பண்ணது, அதனால தான் இப்படி இருக்கு. ஓகே, நம்ம அப்டேட்லாம் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சாம்சங்கோட வேரபிள் ஆப் போனீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 புது வாட்ச் ஃபேஸஸ் நமக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் ஃபேஸஸ் நமக்கு வந்து பார்த்தா சாம்சங்கோட வாட்ச் 6 வாட்ச் 7லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த வாட்ச் ஃபேஸஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தா வாட்ச் 4க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அப்டேட் இப்போ தான் வரல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சாம்சங்கோட வேரபிள் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு வந்து ஸ்பேஷியல் நம்பர்ஸ், சிம்பிள் டிஜிட்டல், அதுக்கப்புறம் அல்ட்ரா இன்ஃபோ போர்டு அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஃபேஸஸ் உங்கள் ஹோம் ஸ்கில் செட் பண்ணிக்க முடியும். அந்த லுக் நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த One UI 6 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா VROS 5.0 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணது. ஸோ இந்த அப்டேட் நம்ம பண்ணி முடிச்சக்கப்புறம் அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து பாருங்கள் ரொம்ப ஃப்ளூயிடாக வந்துருக்கு. ஸோ நம்ம வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் லேக் இல்லாமல் நல்ல ரெஸ்பான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் ஸ்வைப் பண்ணுறோம் இல்லை வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டைம்லும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேஜரான சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃபாண்ட்டு. ஸோ இப்போ நமக்கு அந்த சாம்சங்கோட ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக இப்போ இருக்கிற ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு சாம்சங்கோட நம்ம டிவைஸில் பார்த்துருப்போம் அதே சேம் ஃபாண்ட் இங்கே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு மேஜராக சேஞ்ச் ஆனது வந்து பார்த்தா மேலே வந்து பாருங்கள் அந்த கண்ட்ரோல் சென்டரில் சப்போஸ் இதை எனேபிள் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒயிட் கலரில் வந்து பார்த்து தெரியும். ப்ரீவியஸாக நமக்கு வந்து இப்போ ப்ளூ கலரில் வந்து இருக்கும். இப்போ நமக்கு அது ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லுக் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது நமக்கு ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் லுக் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வாட்சில் வந்து இப்போ டைல்ஸ், அதாவது ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம குயிக் ஷார்ட்கட் எல்லாமே இருக்கும். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்வைப் பண்ணும்போது ஒன்றா தான் ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்றா தான் ஸ்வைப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஜஸ்ட் லாஸ்ட் எண்டுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து போயிடுது. இது நம்ம நிறையா டைம் வந்து பார்த்தா யூஸ் ஆகும். இதில் நமக்கு ஒரு சில இன்டர்ஃபேஸோட சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐக்கான் வந்து பாருங்கள், நம்ம டிவைஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது நமக்கு அந்த லுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்குது, கொஞ்சம் சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ வெதர் ஆப் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓல்டு கிளாக் இதோட லுக் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் அலாரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோஸ்ட் லுக்கெல்லாம் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு பேட்டரியில் எந்த மாதிரி சேஞ்ச் இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்சை வந்து பார்த்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு அந்த அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து வாட்ச் போகிறோம் சார்ஜ் போடும்போது லுக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நியூ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேஜ் போனோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பேட்டரி யூசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி யூசேஜில் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் என்னென்ன ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்த்தா காட்டும். அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மோஸ்ட்டில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் நமக்கு இங்கே சாம்சங்கோட வாட்ச் 4 டிவைஸ்க்கு வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. பட் நமக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் நமக்கு இப்போ வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்கள் வாட்ச் இந்த அப்டேட் வந்து செக் பண்ணி பாருங்கள், மறக்காம வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 2 GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 5G வச்சிருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ச் 4 நமக்கு இப்போ வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து சேல் பண்ணுறது கிடையாது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வாட்ச் 5 தான் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ வாட்ச் 5 நமக்கு நெக்ஸ்ட் சேலில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது.
அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சாம்சங் வாட்ச் 4 பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், அப்படின்னு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.